விநாயகரோட இடது பக்கத்துல வலது பக்கம் ராமாயணம் மாதிரி இடது பக்கத்துல மகாபாரத சீன்ஸ் அழகா வர்ணனை பண்ணியிருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய விநாயகர் பெருமான் வந்து மகாபாரதம் எழுதுற மாதிரி உள்ள காட்சி. அடுத்து பீஷ்மர் வந்து இவளுக்கு சுயம்பரம் நடக்கும்போது அம்மா அம்மாளிகா அம்பிகா 3 பேருக்கும் சுயம்பரம் நடக்கும்போது அவளை வந்து கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றதுக்காக உள்ள காட்சி. அடுத்தது வந்து குந்தி வந்து தன்னுடைய குழந்தையில பஞ்சபாண்டவர் 5 பேரோட இருக்கிற மாதிரி உள்ள சீட்டு. இதுல அடுத்து இந்த பஞ்சபாண்டவர் 5 பேரும் குருகுலத்துக்கு போயிட்டா, வில் வித்தையெல்லாம் கத்துட்டு இருக்காங்க போய். அப்புறம் உள்ளது வந்து கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பாண்டவ வனத்துல இருக்கிற மாதிரி ஒரு காட்சி போட்டிருக்கான். அப்புறம் லங்கத்துல இருந்து பாண்டவர்கள் வந்து தப்பிக்கிற மாதிரி உள்ள சீனு 4 பேரையும் காப்பாத்துற மாதிரி குந்தி தேவியோட. அப்புறம் பகடா ஆட்டத்துல வந்து திரௌபதியை தோத்து போற மாதிரி உள்ள காட்சி. துரியோதனன் வந்து திரௌபதியோட புடவையை இழுக்கும் போது கிருஷ்ண பகவான் மேலிருந்து வஸ்திரம் கொடுக்குற மாதிரி உள்ள காட்சி அழகா வர்ணனம் பண்ணி வரைஞ்சிருக்கான். அப்புறம் யுத்த களத்துக்கு வந்துடுறோம். கிருஷ்ணர் சாரதியா அர்ஜுனனுக்கு ரதம் ஓட்டின்னு போற மாதிரி உள்ள காட்சி. அடுத்து சக்கர வியூகத்துல வந்து அபிமன்யு வந்து மாட்டிக்கிற மாதிரி உள்ள சீன் வச்சிருக்கா. ஏன்னா அபிமன்யுக்கு உள்ள வர்றதுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில போறதுக்கு தெரியாது. இது வந்து அந்த யுத்த காலத்துல வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து விஸ்வரூப தரிசனம் காட்டுற மாதிரி அர்ஜுனனுக்கு உள்ள காட்சி. கடைசி பார்த்தா வில் அம்பு படுக்கையில வந்து பீஷ்மர் படுத்துன்னு இருக்கிற மாதிரி அவரை போய் முக்தி கொடுக்குற மாதிரி உள்ள காட்சி அமைச்சிருக்கான். ஒரு சைடு ராமாயணம், இன்னொரு சைடு மகாபாரதம். ஒரு சைடு பார்த்தா லக்ஷ்மி நரசிம்மர், இன்னொரு சைடு வந்து லக்ஷ்மி ஹைகிரீவர் இருக்கா. ஃபுல்லா அந்த சைடு வந்து ராமர் சீதா பட்டாபிஷேகம், இந்த சைடு பார்த்தோம்னா பத்மாவதி ஓட திருக்கல்யாணம் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க, ஓசூர்ல இருக்கிறவா. தேங்க்யூ.